ஹலோ குட் மார்னிங் கைஸ். உண்மையை உறக்க சொல்லுவோம், நான் உங்கள் ஃபிட்னஸ் ஆரா. இன்றைக்கி நான் வந்து ஒரு நல்ல கேமராவில் ஃப்ரண்ட்டில் வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு இடத்த நான் இப்போ தான் தயார் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு 10 கிலோமீட்டர் ரன் பண்ணேன். 10 கிலோமீட்டரை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியல. நான் இப்போ வந்து என்னோடய ட்ரைனிங் பேட்டர்ன் தான் தப்பாக இருக்குன்னு சொல்லி ட்ரைனிங் பேட்டர்னை கொஞ்சம் மாற்றணும்னு நினச்சேன். ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஷூ வந்து லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கேன்வாஸ் மாதிரி தான். இது டெக்கத்லானில் பேசிக் ரேட் ஒன்று வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 500 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ரன் பண்ணிட்டேன். இதுக்கு மீறி இதை வச்சு என்னால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு உகந்த ஷூவே கிடையாது. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் நான் வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓடுனதுலேயே இந்த 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எனக்கு அதிகமான ஸ்வெட்டிங் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிலர்லாம் கலட்டி புழிஞ்சு போடுவாங்க. அப்போ கூட நான் என்ன நினைப்பேன், என்ன நிஜமாக இவ்வளோ சொட்டிங், அதான் நம்மளும் ஒரு 25, 28லாம் ரன் பண்ணுறோம், ஆனால் நமக்கு இவ்வளோ சொட்டிங் வரலன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இது தப்பு, அந்த எண்ணம் தப்புன்ற மாதிரி எனக்கு அவ்வளோ சொட்டிங் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். என்ன அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வந்து நிறையா வந்துட்டுருக்கு. நம்மளோட வெளித்தோற்றத்தை இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய மசில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உண்மையான ரீசன் வந்து என்னென்னா, நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸு ப்ளஸ் நம்மளோட வெளியே எக்ஸ்டர்னல் மசில்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததான் நம்மளோட ஆரோக்கியம், ஃபிட்னஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு நார்மல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 புஷ்அப்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் பாடி ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 10 ஃபுல்லப்ஸ் எடுக்கலாம். அது போக ஸ்குவாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20, ஒரு 30 நான் ஸ்டாப்பாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பர்சன், ஃபிட்டாக இருக்கீங்கன்னு ஓகே. ஆனால் உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஹார்ட்டு, லங்ஸ், லிவர் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே. அதுக்கு நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் பே பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது கூட கிடையாது. ஏன்னா என்னாலலாம் அது முடியாது. ஆனால் நானும் வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது, அப்போ நம்மளும் நம்மளோட ஹார்ட்டோட ஆரோக்கியம் என்ன மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நான் ட்ரை பண்ணப்போ நான் எனக்கு ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரிஸ்ட்டில் நம்ம பல்ஸை வந்து செக் பண்ணேன். நான் வந்து ஸ்டாப் வாட்சில் ஒரு நிமிஷத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பல்ஸை செக் பண்ணேன். அப்போ என்னோடய டைமிங்க்கு எவ்வளோ ஹார்ட் ரேட் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு நம்மளோட இதயம் வந்து என்ன ஒரு ரேஞ்சில் இருக்குது, அட்வான்ஸ்டில் இருக்கா, இல்லை பிலோவில் இருக்கா, இல்லை பிலோவில் இருக்கா, ஆவரேஜில் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு இதில் தான் நான் இருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி உங்கள் ஹார்ட் ரேட்டு, உங்கள் ஹார்ட் ரேட்டோட ஹெல்த் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக தவறாமல் இந்த பதிவை ஃபுல்லாகவே பாருங்கள். நான் அந்த சார்ட்டையும் ஆட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தடவை நம்மளோட ஹார்ட் ரேட்டை வச்சு நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த்தை வந்து முடிவு பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இப்போது நீங்களும் கிராமத்தில் என்ன மாதிரி ரன் பண்ணிவிட்டு உங்களோட ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ரன் பண்ணுறப்ப உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ட்ரைனிங் பேட்டர்னையும் கொஞ்சம் நீங்கள் மாற்றணும். அது போக உங்களோட ஷூ என்ன மாதிரி ஷூ யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு தேவையான ஷூ யூஸ் பண்ணுறோமா, இல்லை ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தேவையான ஷூ யூஸ் பண்ணுறோமா, இல்லை ஸ்ப்ரிட்டுக்கு தேவையான ஷூ யூஸ் பண்ணுறோமான்றதை பொறுத்து தான் நம்ம அந்தந்த கேட்டகரிக்கு அந்தந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுக்க முடியும். ஸ்டார்டிங்கில் நானே பார்த்தீங்கன்னா என்னால் முடியலை. என்னால் என்ன பட்ஜெட்டில் ஒரு ஷூ வாங்க முடியுமோ அதை வாங்கி தான் ரன் பண்ணேன். இப்போ நான் ரன் பண்ணி இப்போ ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். அப்படி வந்தப்போ நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய ஷூவையும் கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். நீங்களும் அதே போல் உங்களோட ட்ரைனிங் பேட்டர்னையும் மாற்றுங்க, உங்களோட ஷூவையும் மாற்றுங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி கண்டிஷனில் ஓடுறீங்க, நல்ல சன்லைட் இருக்கப்போ ஓடுனீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக டயர்ட் ஆவீங்க. ஏர்லி மார்னிங் ஓடுனீங்க அப்படின்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அது போக நீங்கள் ரோட்டில் ஓடுனீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், நம்ம ட்ராக்கில் ஓடுறப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே வச்சு நீங்கள் நல்ல ஒரு ஸ்டடி பண்ணுங்கள். அப்போ மட்டும் தான் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து மாரத்தானில் நான் கலந்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான பதிவு போடுறேன். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். உண்மையை உறக்க சொல்வோம், நான் உங்கள் ஃபிட்னஸ் ஆரா.